சாப்டர் 1 பதம் 31. நச்ச ஸ்ரேயோனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச. ந இல்லை, ச மற்றும், ஸ்ரேய நன்மை, அனுபஷ்யாமி நான் காண்பது, ஹத்வா கொன்று, ஸ்வஜனம் சொந்த உறவினர்கள், ஆகவே போரில், ந இல்லை, காங்க்ஷே விரும்புகிறேன், விஜயம் வெற்றி, கிருஷ்ண கிருஷ்ணரே, ந இல்லை, ச மேலும், ராஜ்யம் ராஜ்யம், சுகானி அதன் இன்பம், ச மற்றும். சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனது அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. பொருளுரை: ஒருவனது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம், அதாவது கிருஷ்ணரிடம் உள்ளது என்பதை அறியாத கட்டுண்ட ஜீவன்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து உடலோடு சம்பந்தப்பட்ட உறவுமுறைகளால் கவரப்படுகின்றனர். இத்தகைய குருட்டு வாழ்வில் உலக இன்பங்களுக்கான காரணத்தை கூட மறந்து விடுகின்றனர். சத்திரியனுக்கு உரித்தான நீதி கோட்பாடுகளை அர்ஜுனன் மறந்துவிட்டதாக தெரிகிறது. போர்முனையில் மரணமடையும் சத்திரியன் ஆன்மீக பண்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் துறவி இவ்விரண்டு மனிதர்களுமே மாபெரும் சக்தியுடைய ஒளி வீசும் சூரிய கிரகத்தில் புகும் தகுதியுடையவர்கள் என்று கூறப்படுகின்றது. தனது உறவினர்களை மட்டுமன்றி எதிரிகளை கூட கொல்ல தயங்குகிறான் அர்ஜுனன். பசி இல்லாதவன் சமைக்க விரும்பாததைப் போல உறவினரை கொல்வதால் வாழ்வில் மகிழ்விருக்காது என்பதை அறிந்த அர்ஜுனன் போர் புரிய விரும்பவில்லை. வனத்திற்கு சென்று விரக்தியில் தனிமையான வாழ்க்கை வாழ அவன் தற்போது முடிவு செய்துள்ளான். ஆனால் சத்திரியன் என்ற முறையில் அவனுக்கென்று ஒரு அரசாங்கம் அவசியமாகும். ஏனெனில் வேறு எந்த தொழிலிலும் சத்திரியர்கள் ஈடுபட முடியாது. அர்ஜுனன் நாட்டை ஆள்வதற்கான ஒரே வாய்ப்பு தனது தாயாதி சகோதரர்களிடம் சண்டையிட்டு தந்தை வழி வரும் அரசை திரும்ப பெற்றுக்கொள்வதே. ஆனால் அதை செய்ய அவன் விரும்பவில்லை. எனவே காட்டிற்கு சென்று விரக்தியில் தனியாக வாழ்வதற்கு தன்னை தகுதி உள்ளவனாக எண்ணுகிறான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.